எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, என்னை உமக்கு தந்தே இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே அமரலாம். இந்த 3 நாட்களுக்காக பேசும்படியாக தேவனை நோக்கி நான் பார்த்தபோது ஆண்டவர் எனக்கு குறித்த வசனங்கள் 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2வது வசனத்தில் இருந்து 4வது வசனம் வரை இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாளும் நாம் தியானிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2வது 3வது 4வது வசனத்தை தியானிக்கும்படியாக தேவன் என்னோடு கூட இடைப்பட்டார். ஆகினாலே அவைகளை குறித்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வாசிக்கலாம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியா உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானானால் அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பவுல் ஒரு வைராக்கியமான ஊழியக்காரன் என்பதை நீங்களும் நானும் நன்றாக அறிந்திருக்கிறோம். அவனுடைய வைராக்கியத்தை குறித்த காரியங்களை நாம் படிக்கும்போது நமக்கே இருதயத்தில் ஒரு ஆட்டம் கண்டுவிடும். அப்படியான ஒரு வைராக்கியமுள்ள மனிதன். அவனுடைய வாழ்க்கையின் சில காரியங்களை முதலாவது பார்த்தால் இந்த வைராக்கியம் எப்படி ஐயா அவனுக்குள் வந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அவனுடைய பழைய வாழ்க்கையை குறித்து அவனுடைய வாயாலே அவனுடைய எழுத்துக்களாலே சொல்லுகிறதை நீங்கள் பார்த்தால்தான் இந்த வசனத்தின் ஆழத்தை நீங்கள் புரிந்திருக்க முடியும். ஒன்றுக்கும் பயப்படாத ஒரு பவுல் லீஸ்திரா என்கிற பட்டணத்திலே அவன் பிரசங்கித்த போது அவனை வணங்கினவர்கள் பின்னதாக அவனை கல்லெறிந்து செத்து போனான் என்று இழுத்து கொண்டு ஊருக்கு வெளியே போட்ட போது அவன் எழுந்து நின்று மறுபடியும் லீஸ்திரா பட்டணத்துக்கு போகக்கூடிய தைரியசாலி, யாருக்கும் அஞ்சாதவன், தன்னை விடுவிக்க கூடிய ஒரு பெஸ்து என்கிறவனுக்கு முன்னதாக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல் என்று அவன் சொன்னாலே அவனை விடுதலையாக்கும்படியான ஒரு
பட்டரிங் லாங்குவேஜ் அல்ல, அல்லது அவனை திருப்திப்படுத்தி உனக்கு பதவி உயர்வு வரப்போகிறது, உனக்கு அப்படி கிடைக்க போகிறது என்று தீர்க்க தரிசனம் சொல்கிறவனாகவும் அல்ல. மாறாக இச்சை அடக்கத்தை குறித்து பேசி அவனை நடுங்க பண்ணினான் என்று வேதம் சொல்கிறது. அவ்வளவு பயப்படாத, தன்னுடைய உயிருக்காக அவன் கவலைப்படாத ஒரு மனிதனாக காட்சியளிக்கிறான். நாளைக்கு என் தலை வெட்டப்படலாம் என்ற நிலையில இருக்கிற அந்த பிலிப்பிய நிருபத்திலையும் எழுதும்போது, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்தான், ஆகையினால் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன் என்று சொல்கிறவன் பயப்படுகிறேன் என்று எழுதுகிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். யாருக்கும் பயப்படாத மனிதன், எதற்கும் பயப்படாத மனிதன், பெரும் புயல் அடித்து 14 நாட்கள் ஒரே இருள், நட்சத்திரங்களை கூட பார்க்க முடியவில்லை, கப்பலில் இருந்த அனைவரும் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள், 14 நாட்கள் ஒன்றும் சாப்பிடக்கூடாமல் இருக்கிறார்கள். அவனோ தைரியமாக எழுந்து நின்று என்னை ஆட்கொண்ட இயேசு என்னோடு பேசினார் என்று சொல்கிறான். அப்படி பயமில்லாத அந்த பவுல் ஒரு காரியத்தை குறித்து பயந்தேன் என்று சொன்னது மாத்திரமல்ல, அது அவனுடைய வைராக்கியத்தை அசைக்கும்படியாக காணப்படுகிறது என்பதை இந்த வசனங்களில் நீங்களும் நானும் வாசிக்கலாம். அவனை புரிந்து கொள்வதற்காக, அவன் இந்த வைராக்கியத்தை புரிந்து கொள்வதற்காக அவனுடைய வாழ்க்கையின் சில காரியங்களை உங்களுக்கு கோடிட்டு காண்பித்து விட்டு அதற்கு பிறகு இந்த வசனங்களுக்குள் உங்களை நான் எடுத்து செல்ல வாஞ்சிக்கிறேன். அவனுடைய நிலைமை, அவன் சொல்லுகிற காரியத்தை கொஞ்சம் பாருங்கள், வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 13வது வசனத்திலே அவன் சொல்லுகிற காரியத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். முன்னே நான் தூசிக்க, this is my old life sir, என்னுடைய பழைய வாழ்க்கை இதுதான். என்ன? தூசிக்கிறவன், துன்பப்படுத்துகிறவன், கொடுமை செய்கிறவன். ஏ பவுலே, நீர் உம்மை குறித்து இப்படி உம்முடைய சீசனுக்கே நீர் எழுதுவீரா? உம்முடைய பழைய வாழ்க்கையின் கொடுமைகளை நீர் பழக்குவித்து ஊழியத்தை கொடுக்க போகிற உனக்கு உம்முடைய வீக்னஸை எழுதுவீரா? இல்லையா? என்னுடைய பழைய வாழ்க்கை தூசிக்கிறவன், கிறிஸ்துவை தூசணம் பண்ணுகிறவன், கிறிஸ்துவுக்கு விரோதமாய் எழும்பி நின்றவன், அது மாத்திரமல்ல அநேகரை துன்பப்படுத்தினவன், கொடுமை செய்கிறவன். என்னையா, ஏன் அப்படி இருந்தாய்? என்ன உன்னை மாற்றிட்டு? நீ பணக்கார வீட்டு பிள்ளையாயிற்றே. உன்னுடைய தகப்பனார் தர்சீசிலே அந்த நாட்களிலே கப்பல்களை வைத்திருந்தார் என்று சரித்திர ஆசிரியர்களும் நீயும் கூட சொல்லுகிறாயே. அத்தனை பெரிய பணம் படைத்தவனாக இருந்தாய். நீ மார்க்க வெறி கொண்டவனாகவும் இருந்தாயே. உனக்கு பயங்கரமான உன்னுடைய மதத்தை குறித்த வெறி, உன்னுடைய வெறியை நீயே சொல்லுகிறாய். அது எதனால் வந்தது என்று சொல்லுகிறாய். வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம், அவனே சொல்லுகிற வார்த்தைகளை கொஞ்சம் பாருங்கள். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 4வது வசனத்தில் இருந்து 6வது வசனம் வரை அவன் சொல்லுகிறதை பார்க்கலாம். மாமிசத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்க நினைத்தால், நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நாம் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தோம். நல்ல கவனிங்க. தன்னுடைய வாழ்க்கையை சொல்கிறான். நான் சாதாரணமான ஆள் அல்ல. வேதத்தின்படி, வேத பிரமாணத்தின்படி பிறந்த 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன். இஸ்ரவேல் வம்சம். ஒரு நிமிஷம். அநேக பிராமணர்கள் என்னோடு கூட வேலை செய்தார்கள். நான் இங்கிலீஷ் எலக்ட்ரிக்கல் வேலை செய்யும் போது நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதிதிலே நான் பைபிளோடு கூட இந்த சிறு பிள்ளைகளுக்கான நடத்துகிற பாடத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு தான் நான் கம்பெனிக்கு போவது வழக்கம். அப்பொழுது அவர்கள் என்னை கூப்பிட்டு சொன்னார்கள், ஏய் அகஸ்டின் ஜெபக்குமார், நீ ரொம்ப பக்தியா காண்ற, நாங்கெல்லாம் பக்திக்குரியவர்களாய் பிறந்தவர்கள். என்னுடைய பிறப்பின்
காரியத்தை நான் உனக்கு சொல்வேன் என்றால் நீ நடுங்கி போவாய் என்றெல்லாம் சொல்லுவார்கள். இங்கே பவுலுடைய நிலைமையை பாருங்கள். 8ஆம் நாளில பிறந்து எனக்கு விவரம் தெரியாத போது தேவனோடு கூட உடன்படிக்கைக்கு உட்பட்டவன். இங்க சிலர் சொல்லலாம், எங்க தாத்தா காலத்துல இருந்தே நாங்கள்லாம் கிறிஸ்டியன்ஸுங்க, எங்க தாத்தா தான் இந்த கவுடி சர்ச்சுக்கு அஸ்திவாரம் போடும் போது கூட நின்னாருங்க அப்படின்னு சொல்லலாம் திருவள்ளூர்ல. லிசன் சார், எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறதுனால இனி உனக்கு வைராக்கியம் வந்து விட்டது? உன்னுடைய பிறப்பை குறித்தா, பிறப்பின் வர்த்தமானங்களை குறித்தா? அடுத்தால வாசிக்கலாம். இஸ்ரவேல் வம்சத்தான் நாங்க we are special. ஆண்டவரே எங்களை விசேஷமா தெரிந்து கொண்டார். பூமியில இருக்க எல்லாம் இதுல கையை வச்சுட்டு வாசிக்கலாம். ஆண்டவரே சொன்ன வார்த்தையை பார்க்கலாம். யாத்திராகமங்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம். யாத்திராகமங்களின் புஸ்தகம் 19வது அதிகாரத்தில் ஆண்டவரே அவர்களை குறித்து சொல்லுகிறார் பாருங்கள். அது அவர்களுக்கு தெரிந்திருந்தது, அதை வைத்து அவர்கள் மேன்மை பாராட்டினார்கள் என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். 19வது அதிகாரம் யாத்திராகமம் 19வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள். 5வது 6வது வசனத்தை, இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்கள். ஆனால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது, பூமி எல்லாம் என்னுடையதான். பட் ஐ மேக் யூ ஸ்பெஷல். அருமையான தேவனுடைய பிள்ளையை மேன்மை பாராட்டத்துக்கான காரணத்தை சொல்லுங்க. கொஞ்சம் கேட்டு பாருங்க. அவன் சொல்லுவான், நான் இஸ்ரவேல்னு சொல்லும் போது நாங்க இந்த பூமியில எத்தனையோ ஜாதி இருக்குதுயா, ஆனா அந்த ஜாதியில எங்களை மட்டும் தேவன் அவருக்கு சம்பத்தாயிருக்கும்படி தெரிந்து கொண்டவர். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யம், நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யம், பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள். போதும். You are a separated little group, but you are special. என் சம்பத்து நீங்க தான் என் ட்ரெஷர்னு ஆண்டவரே சொல்கிறாரு. அந்த ஜாதியிலிருந்து வர்றேன் தெரியுமா, அப்படிப்பட்ட ஜாதியிலிருந்து வருகிறேன். ஜாதி பெருமை. இன்னைக்கு சுவிசேஷம் பரவ கூடாமல் இந்தியாவில் இருப்பதற்கு ஒரு பெரிய காரணம் ஜாதி பெருமை அல்லவா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. பென்யமீன் கோத்திரத்தான். என்ன தெரியுமா, எங்க குடும்பத்தில் இஸ்ரவேலின் முதல் ராஜா சவுல் வந்தார் தெரியுமா உங்களுக்கு? I belong to a tribe. அப்படிப்பட்ட ஒரு கோத்திரத்தை சேர்ந்தவன். கோத்திர பெருமை, ஜாதி பெருமை, தெரிந்து கொள்ளுதலின் பெருமை, பிறப்பிலே அப்படி பிறந்தேன் என்கிற அந்த மார்க்கத்தின் பெருமை, மத வெறி கொண்டவனாக அவன் எழுதுகிறதை பாருங்கள். நான் இங்க வந்த உடனே இறங்கும் போது தம்பி பிரவீன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவர் எனக்கு ஒரு ஸ்வீட் பாக்ஸில் போட்டு மறக்கப்பட்ட திருவள்ளூர் சமாச்சாரம்னு கொடுத்தாரு. எனக்கு ஸ்வீட் பிடிக்குன்னு அவருக்கு தெரியும். அதனால நான் உடனே ஸ்வீட் பாக்ஸ் தான், ஏன்னா பேக்கெட் போட்டிருந்தது ஸ்வீட் பாக்ஸ் மாதிரி இருந்தது. நானும் ஆசையோடு வாங்கிட்டு போய் சாப்பிட்டு முடித்தோடனே எனக்கு கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிட்ற பழக்கம், ஒரு கெட்ட பழக்கம் உண்டு. ஆமாம், யார் என்ன சுகர்னு சொன்னாலும் சரி, எனக்கு அந்த சுகர்லாம் கிடையாது. அதனால நான் மெல்ல பிறஞ்சு போச்சா. உள்ள வில்லியம் கவுடியின் வாழ்க்கை வரலான்னு ஒரு புஸ்தகம் இருந்தது. திருவள்ளூரில் எப்படி கிறிஸ்தவத்தை அந்த தேவ மனிதர் கொண்டு வந்தார் என்றும், எப்படி பள்ளிகள் ஸ்தாபிக்கப்பட்டது என்றும், எப்படி தலித் மக்களுக்கு அவர் உதவி செய்தார் என்றும், அவருடைய வாழ்வாதாரத்தை செய்வதற்கு பல காரியங்களை ஈடுபட்ட அவருடைய சரித்திரத்தையும் அவருடைய குடும்ப பின்னணியும் குறித்த அந்த புஸ்தகத்தை நான் உடனடியாக வாசித்து முடித்தேன். நல்லா கவனிங்க. அந்த மனிதனுடைய வாழ்க்கையை நான் வாசிக்கும் போது அறிந்ததுதான், ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர் தான். ஆனால் தேவ சத்தம் கேட்டபோது இந்த மண்ணிலே வந்து, ஈக்காடு திருவள்ளூர் பகுதிகளிலே வந்து
ஜனங்கள் நசுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டிருந்த நாட்களில், அநேக ஆயிரங்களை காலரா என்கிற வியாதி கொண்டு போன நாட்களிலே, இந்தியா முழுவதும் ஒரு பெரிய பஞ்சம் உண்டானது என்று சரித்திரம் சொல்கிற அந்த பஞ்ச நாட்களிலே தன்னை அவர் ஊழியத்தில் ஏற்படுத்தின காரியத்தை பார்த்தபோது எனக்குள்ள ஒரு பெரிய தாக்கம் உண்டாக்கிற்று. 53 வருடங்களாக பீகாரில் ஆயிரங்களை ஆண்டவர்கள் கொண்டு வந்தது மாத்திரமல்ல, அநேக பிள்ளைகளை உயர்த்தி மகிழ்ந்து விபச்சாரிகளுக்கு பிறந்தவர்களையும் நாங்கள் இன்றைக்கு இன்ஜினியராக மாற்றி வைப்பதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அரசாங்கத்திலேயும் அவர்கள் இன்றைக்கு பெயர் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். தூக்கி போடப்பட்ட போலியோவினாலே பாதிக்கப்பட்ட அப்பா அம்மாவே வேண்டான்னு தூக்கி போட்ட பிள்ளைகளை எடுத்து 600 பிள்ளைங்களை அப்படி எடுத்து அவங்களுக்கு ஆப்ரேஷன் செய்து அவர்களை நேர நிற்க வச்சு அவங்கள படிக்க வச்சு அவங்கள பட்டதாரியாக்கி அநேக தங்களுடைய சொந்த தொழிலை செய்யக்கூடியவர்களாகவும் சிலர் ஊழியக்காரர்களாகவும் மாறிவிட்ட அந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு துச்சமாக தெரிஞ்சது. நீங்கள் கேட்பீங்க, அண்ணா எப்படி பிரதர், கவுடியும் நீங்களும் நீங்கள் செய்திருக்க காரியம் கவுடியை செய்திருக்க மாதிரி 100 மடங்கு இருக்குது அளவில். ஆனால் அவர் ஒன்றும் இல்லாத போது 150-200 வருஷங்களுக்கு முன்னதாக இந்த பகுதிகளில் வெறும் கள்ளிச்செடி இருந்த பகுதிகளில் விவசாயத்துக்கு கூட சரியாக நிலம் இல்லாத போது இந்த பகுதியை தெரிந்து கொண்டு இங்கே இருக்கிற வெயிலில் தன்னுடைய சுகத்தை இழந்து தன்னுடைய மனைவியை இழந்து அவர் ஊழியம் செய்தார் என்கிற காரியம் என்னை அறியாமலே ஒரு ஏக்கத்தை உண்டாக்கிற்று. அவர் மேன்மை பாராட்ட முடியும். நான் ஆண்டவரிடத்தில் முழங்கால நின்று உடனே என்னுடைய அறையில் சொன்னேன், ஆண்டவரே நான் எதை குறித்து ஐயா மேன்மை பாராட்டுவேன்? நான் எதை குறித்து மேன்மை பாராட்டுவேன்? எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் ஸ்காட்லாந்து தேசம் என்கிற குளிர் பிரதேசத்தில் இருந்து அழகான ஒரு பட்டணத்தில் பிறந்து அவர்கள் என்னுடைய இந்தியா இன்றைக்கும் அது இங்கே பார்த்தாலும் குப்பை கிடக்கிற இந்த குப்பை காட்டுக்குள்ளே வந்து எங்கே பார்த்தாலும் நடக்கிற காரியங்களை சகிக்கக்கூடாமல் இருக்க இந்த நாட்டில் வந்து கிறிஸ்துவை உயர்த்தி காண்பித்தார்களே சுவாமி, எனக்கு அவர்களுக்குள்ள இருந்த வைராக்கியம் ஏன் இல்லை என்ற கேள்வியோடு தான் நான் முழங்காலில் நின்றேன். நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி. என்னை கேட்கிறவர்களே, இங்க பவுல் தன்னுடைய வாழ்க்கை குறித்து வைராக்கியம் பாராட்டான் என்றால் there is a good background. ஏனென்றால் தேவனே அவர்களுக்கு தன்னுடைய விரலினாலே சட்ட திட்டங்களை எழுதி கொடுத்திருந்தார். வேதம் சொல்லுகிறது, பூமியில் எந்த ஜாதிக்கும்படி செய்தது உண்டோ, தன்னுடைய சொந்த கைகளினாலே நீ இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று சொன்ன ஜாதி உண்டோ என்று. அப்படியாய் தேவனுடைய வார்த்தை பெற்ற அந்த மனிதன் எழுதுகிறான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன். கூடவே என்று சொல்கிறான், நியாயப்பிரமாணத்தில் பரிசேயன். பரிசேயனோடு மாத்திரமல்ல, பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன். ஏனென்றால் என்னுடைய வேதத்தில் சொல்லுகிறது, இந்த வார்த்தைகளை கை கொள்ளாதவனை நீ விலக்கி வை என்று அதை காண்பித்தவன். கூடவே நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். இவைகளின் கண்களை மறைக்க நான் கொடுமை செய்கிறவனாக, தூசிக்கிறவனாக, நான் கெட்டுப்போனவனாக, நான் மற்றவர்களை துன்பப்படுத்துகிறதை எனக்கு பெரிய ஆதாய தொழிலாகவே கொண்டிருந்தேன். என்னுடைய வயதுக்கு தகுந்தவர்களோடு கூட சேர்ந்து அவர்களை காட்டிலும் வைராக்கியமாய் சபை என்கிறதை ஒன்றை சிதறடித்துக் கொண்டிருந்தவன். சரித்திரத்தில் எழுதப்பட்டது, சவுலினால் உண்டான உபத்திரவங்களின் நிமித்தம் சிதறடிக்கப்பட்டவர்கள் அவ்வளவு வரையும் சிதறடிக்கிறதற்கு நான் ஆயுதமாக இருந்தவன் என்றெல்லாம் தன்னுடைய பழைய காரியத்தை சொல்லுகிறான். பவுலே அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ளவன். இன்றைக்கு சபையை குறித்து ஒரு பெரிய வைராக்கியத்தோடு இருக்கிறதற்கு அதை குறித்து நாளைக்கு கொஞ்சம் விளக்குகிறேன். What happened to you? சொல்லுமா, பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே,
பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. நல்ல மேய்ப்பனாக வந்து என்னை மீட்டீரே. நல்ல மேய்ப்பனாக வந்து என்னை மீட்டீரே. கதறினே நீர் என்னை கண்டீர், பதறினே நீர் என்னை பார்த்தீர். கதறினே நீர் என்னை கண்டீர், பதறினே நீர் என்னை பார்த்தீர். கல்வாரியின் அண்டை வந்தே என் பாவம் நீங்க நான் அழுதே. கல்வாரியின் அண்டை வந்தே என் பாவம் நீங்க நான் அழுதே. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. நல்ல மேய்ப்பனாக வந்து என்னை மீட்டீரே. நல்ல மேய்ப்பனாக வந்து என்னை மீட்டீரே. என் காயம் பார்த்திடு என்றீ, உன் காயமாறிடும் என்றீ. என் காயம் பார்த்திடு என்றீ, உன் காயமாறிடும் என்றீ. நம்பிக்கையோடு நீ வந்தாய், துணையாக வருவேனே என்றீ. நம்பிக்கையோடு நீ வந்தாய், துணையாக வருவேனே என்றீ. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. நல்ல மேய்ப்பனாக வந்தீரே. நல்ல மேய்ப்பனாக வந்து என்னை மீட்டீரே. சுவிஸ் தேசத்திலே ஒரு சுவிஸ் வாலிப பெண்ணை நான் அறிவேன். அவள் மிகுந்த பணம் படைத்த ஒரு வீட்டில் தனி மகளாக பிறந்திருந்தாள். வீட்டிலே அவளுக்கு செல்லம், பெரிய செல்லம். அத்தனை செல்வத்துக்கும் அவள்தான் உரிமைதாரி என்பதனால தாய் தப்பன் அவளத்தில் கேட்க முடியாது. சாதாரணமாகவே ஐரோப்பாவில் 12 வயதை தாண்டினால் அவர்கள் கேட்பார்கள், பிள்ளையிடத்திலே கேட்பார்கள், ஏதாவது பாய் ஃப்ரெண்டு கிடைச்சானாடி, யாராவது கிடைச்சிருக்கானான்னு கேட்குற அளவுக்கு பெற்றோரே கேட்பார்கள். ஆகையினால இவர் ஒவ்வொரு வாரத்திற்கு ஒரு ஆளை கூட்டிக் கொண்டு வருவாள். 16 வயதிலேயே அவனுடைய தாய் கேட்பா, ஏம்மா எத்தனையோ பேரை கூட்டு வர, எவ்ரி வீக் ஃபார் த சண்டே மீல், சண்டே டின்னருக்கு ஒவ்வொரு வாரம் ஒரு பையனை கூட்டிட்டு வரையடி. அவள் ஒரே வார்த்தை சொன்னது எனக்கு தெரியுது, ஏன்னா அவள் அதே வாயில சொன்னது, ஐ எம் ட்ரைங் மம்மி, ஐ எம் ட்ரைங். இவன் எனக்கு ஒத்து போவானா, இவன் எனக்கு ஒத்து போவானா, இவன் எனக்கு ஒத்து போவானா என்று. 18 வயது ஆயிற்று. தன்னுடைய வாழ்க்கையை பலரிடத்திலே பறிகொடுத்து விட்டாள். ஏனென்றால் வந்தவர்களெல்லாம் அவளை சுவைத்து பார்த்தார்கள், கசைக்குது என்று துப்பி விட்டு போய்விட்டார்கள். இறுதியாக ஒரு நாளிலே 22 வயதில் இருக்கிற அவளுக்கு ரத்தம் கட்டுப்போன நிலையிலே, எய்ட்ஸ் வந்து நிலையிலே அவள் பெற்றோரை பார்த்து பதறினாள். அவள் சொன்னால் என்னிடத்தில், எங்க அம்மாவை பார்த்து பேச முடியல, எங்க அம்மா மடியில் விழுந்து ஓன்னு அழனும் போல இருந்தது.
ஏனென்றால் அத்தனை சொத்தையும் இன்பத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்று திமிரோடு கூட, வைராக்கியத்தோடு கூட, எதையும் சாதிக்க முடியும் என்கிற அந்த திமிரோடு கூட வாழ்ந்த நான் ஒரு சின்ன காரியத்தில் நடுங்கி விட்டேனே என்ற அங்க சூரிக் பட்டணத்தில் ஒரு பெரிய காரிஸ்மேட்டிக் மீட்டிங்க்கு நான் போனேன். என்னுடைய தோழி என்னை வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டு போனாள். வந்து பார், அங்கே இயேசு யார் என்றுதான் பிரசங்கிக்கப்பட்டது. சிலுவையில் அறையப்பட்ட அந்த கல்வாரி நாயகன் அழகாக அங்க சித்தரிக்கப்பட்டார். பிரசங்கித்தவர் வாலிபன், சாட்சி சொன்னவள் ஒரு வாலிப பெண், அவருடைய ஆல்டர் காலுக்கு பாடினது ஒரு வாலிப பெண். அவர்கள் எல்லாரும் தங்களுடைய வாழ்க்கையை சொன்னார்கள். சீரழிந்து கொண்டிருந்தோம், இயேசுவை சந்தித்தோம், இயேசு எங்களை மாற்றினார் என்று சொல்லி அந்த பெண் ஒரு பாட்டை பாடினாள். அவளை பாட பாட என் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஒரு தெய்வீக வல்லமை பாய்ந்தோடினதினால எனக்குள்ளே ஒன்று நடந்து நேரடியாக நான் ஒரு டாக்டரை தான் சந்தித்தேன். செக் மை பிளட், என் பிளட்டை செக் பண்ணுங்க. டாக்டருக்கு ஒன்றும் வழங்கல. என்னம்மா எதுக்கு? செக் பண்ணுங்க டாக்டர். அந்த டாக்டர் சொன்னார், ஒண்ணுமே இல்லை, எல்லாமே நல்லா பெர்ஃபெக்டா இருக்குதுன்னு சொன்னார். ஓடோடி வந்து எங்க அம்மா காலை பிடிச்சு, அம்மா இயேசுவை சந்தித்துட்டேன், இயேசுவை சந்தித்துட்டேன். I tried everybody week after week, but no, I met a man who is also God. நான் ஒரு மனிதனை மாத்திரமல்ல, தெய்வீக குமாரனை சந்தித்து விட்டேன், என் வாழ்க்கை மாறிவிட்டது என்று சொல்லி இன்றைக்கு மிஷனரியாக கம்போடியா தேசத்துக்கு போயிருக்கிறாள். என்னை கேட்கிறார் அவர்களே, பவுலை கேட்டான என்ன சொல்லலாம் தெரியுமா? நானும் ரொம்ப பெருமை, ஜாதியை குறித்து பெருமை, குடும்பத்தை குறித்து பெருமை, குலத்தை குறித்து பெருமை, என் நடவடிக்கைகளை குறித்து பெருமை, என்னுடைய முரட்டாட்டத்தை குறித்து பெருமை, மார்க்க வெறி பிடித்தவனாக, மத வெறி பிடித்தவனாக இருந்த இயேசு என்னை சந்தித்தா, இயேசு என்னை சந்தித்தா, என்னை குருளாக்கி என் உள்ளான மனிதனுடைய கண்களை பிரகாசமாக்கினார். அவரை நான் கண்டேன். பாதை தெரியாது எனக்கு பாதை காட்டியாகி மாறிவிட்டா. மீட்பை அறிந்திராத எனக்கு மீட்கப்பட்ட ஸ்வாபத்தை தந்தா. அதோடு கூட மாத்திரமல்ல, நீ ராஜாக்களுக்கு முன்னதாக நிற்க வேண்டும் என்றும் என் காதிலே வந்து அனனியா என்கிற ஒரு மனுஷன் சொன்னான், you are not called for a ordinary job. பிரஜாதிகளுக்கும் ராயனுடைய முன்னதாக நிற்பதற்கும் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொன்னா. ஆகையினால எனக்கு இதெல்லாம் லாபமா இருந்ததோ அதெல்லாம் குப்பையா எண்ணிட்டேன். என் வாழ்க்கையில வாழ்ந்த அவருக்கு மாத்திரம்தான், அவர் சித்தம் செய்யறது மாத்திரம்தான் ஒப்பு கொடுத்தேன்னு சொல்கிற அந்த பவுலை கொஞ்சம் திரும்பி பாருங்கள். அந்த பவுலுக்குள்ள ஒரு வெளிச்சம், இயேசு என்ன செய்ய முடியும் என்று தெரியும், அவருடைய சுவிசேஷம் என்ன செய்ய முடியும் என்று தெரியும், அவருடைய ஆவியானவர் என்ன செய்ய முடியும் என்று அனுபவித்த ஒரு மனிதன். அதை குறித்து நான் கொஞ்சம் விளக்கமாக நாளைக்கு பேசுகிறேன். வேறு இயேசு என்று சொல்லுகிறார்களே, அது என்ன? வேறே ஆவி என்று சொல்லுகிறார்கள், அது எந்த ஆவி? வேறே சுவிசேஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த சுவிசேஷம் என்பதை நான் வருகிற 2 நாட்களிலே காண்பித்துக் கொடுக்கிறேன். ஆனால் இந்த நாளிலே பவுலை கேட்டா சொல்லுவான், வேறொரு சுவிசேஷம் இல்லை. பாவியான என்னையும், அருமையான தம்பி வெஸ்லி பாடியிருக்கிற நேரத்தில், பாவியான என்னையும் தம் பிள்ளையாய் மாற்றினீர் என்கிற அந்த காரியம்தான் என்னை வைராக்கியமிக்கவனாக மாற்றிட்டு, நான் உலகத்தில் இருப்பதெல்லாம் அவருடைய பிள்ளை என்கிற தைரியத்தில், எனக்குள்ள இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர் என்கிற தைரியம், எனக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையின்படியே நான் மற்றவர்களையும் அதற்குரிய பரிபூரணத்துக்கு நிறுத்த வேண்டும் என்கிற துடிப்பு. வாசிக்கலாம், கொலோசியர்கள் நிருபம் 1வது அதிகாரம் வாஞ்சைகளை பாருங்கள். என்ன போராட்டம் போராடுகிறான் என்று பாருங்கள்.
28வது 29வது வசனம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படி வெறுமனே இயேசுவை விசுவாசி என்று சொல்லுகிறதோடு நிற்க மாட்டேன். I will not just stop believe Jesus, but I will go further. எப்படி ஐயா போவேன்? எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். What a challenge. பக்கத்துல உங்க கையை பிடிச்சு கேளுங்க, நீங்க எதுக்கு பிரயாசப்படுறீங்க? நீங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கீங்கன்னா எதுக்கு பிரயாசப்படுறீங்க? ஹலோ, கொஞ்சம் மோசமான கேள்விதான், யோசிக்க வைக்கிற கேள்விதான். என்னுடைய பிரயாசமெல்லாம் இப்படி இருக்குது, எனக்குள்ள வல்லமையான ஒரு ஆவியானவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். எல்லா மனுஷனையும் கிறிஸ்துவை போல மாற்றிவிட வேண்டும். தெரிந்தவனாக என்ன அர்த்தம்? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு. என்னோடு பணி செய்கிறவர்களை குறித்து எனக்கு கொஞ்சம் பெருமை உண்டு. அது வட இந்தியாவில் அப்படிப்பட்டவர்களை எழுப்பி விட்டமே என்கிற பெரிய காரியம் உண்டு. 2 பேருக்கு சாட்சி சொல்கிறேன். ஒருவருக்கு 5 பிள்ளைகள். அவருடைய 2வது மகளுக்கு இந்த கவுடி சர்ச்சில் தான் கல்யாணம் நடந்துச்சு. நல்லா கவனிங்க, 5 பிள்ளைகள். அவர் ஒரு நாள் கிறிஸ்மஸ்க்கு முன்னால 2 நாளைக்கு முன்னால ஒரு கிராமத்தில் கிறிஸ்மஸ் விழாவில் பேசிவிட்டு சுவிசேஷத்தை அறிவித்து விட்டு வரும்போது ரோட்டில் போட்டிருந்தாங்க தண்ணி இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்துக்கு கொண்டு போகிறதுக்கு பைப்பு. அதில் ஏறி இறங்கினாரு. பின்னால் இருந்த மனைவி தொம்முன்னு விழுந்துட்டாங்க. ஆன் த ஸ்பாட்ல இறந்து போனாங்க. இறந்துட்டாங்க. ஒரு பிள்ளைக்கு தான் கல்யாணம் ஆயிருந்தது. மீத பிள்ளைங்கள்லாம் துள்ள துடிக்க இருக்கிற நேரத்தில் மனைவி இல்லை. நாங்கள் அது ஒரு குளிர் காலங்கிறதுனால மிகுந்த கஷ்டத்தோடு நிறைய ஃபாக் இருந்தது. அவருடைய மூத்த மகள் டெல்லியில் இருந்தால் அங்கேருந்து வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. சாயங்காலம் 6:30 மணி 7 மணிக்கு தான் புதைச்சோம். அந்த அடக்க ஆராதனை செய்துட்டு நிறையா என்னோடு கூட ஊழியம் செய்கிற ஊழிய தலைவர்கள் வந்து விட்டதுனால அவங்ககிட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்துட்டேன். இவங்க குடும்பமாக எங்கள் கெஸ்ட் ஹவுஸில் போய் தங்கியிருந்தாங்க. அடுத்த நாள் காலையில் அந்த பிள்ளைகளை பார்த்து தைரியப்படுத்தணும், வாலிப பிள்ளைகள், அவரை தைரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நான் காலையில் எந்திரிச்சு என்னுடைய கடமைகள் எல்லாம் முடித்து விட்டு வேத தியானத்தெல்லாம் முடிச்சுட்டு நான் காலையில் போய் 5:30 மணி இருக்கும். நான் போய் கெஸ்ட் ஹவுஸில் தேடினா அவங்க இல்லை. நான் கெஸ்ட் ஹவுஸ் இன்சார்ஜிட்ட கேட்டேன் என்ன ஆச்சுன்னுட்டு. அவருக்கு ஏதோ ப்ரோக்ராம் இருக்குன்னு போயிட்டாருன்னே, எல்லா பிள்ளைங்களோடு கூட்டிகிட்டு போயிட்டாரு. எனக்கு ஒன்றுமே விளங்கலை. நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன், தம்பி எங்கே இருக்கீங்க? அண்ணே, இன்னைக்கு ஒரு சர்ச்சு டெடிகேஷன் 8:30 மணிக்கு வச்சுருக்கோம். ஏன்னா எல்லாருக்கும் காலையிலே புறப்பட்டா வந்தால் தான் அவங்க முடியும்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் நம்ம இடத்துலேருந்து வரும். நான் முன்னால் வர வேண்டாமா, ஊழியக்காரன் இல்லவா? அதனால் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்துட்டேன். முந்தின நாள் ராத்திரி துள்ள துடிக்க தன்னுடைய மனைவியை புதைச்சிட்டு அடுத்த நாள் காலையில் ஆராதனை நடத்துறதுக்கு போய் நிற்கிறாரு. நான் கேட்டேன், நேற்று தானையா உங்கள் மனைவியை புதைச்சிங்க, வேற யாரையாவது வச்சா செய்யக்கூடாதா? அவர் சொன்னது, நீங்கள் உங்கள் பிள்ளை இறந்ததையே புதைக்க வராத ஆள். உங்கள் பிள்ளை இறந்ததை அக்கா சொல்லிவிட்ட போது கூட நீங்கள் வரல, நீங்கள் பிரசங்கம் தான் முக்கியம் நின்னீங்க. நீங்கள் வளர்த்த பிள்ளைன்னா உங்களை மாதிரி தானே இருப்பேன் அப்படின்னு சொன்ன போது தான் எனக்கு தெரிஞ்சுது என்னுடைய பிள்ளை என்ன மாதிரி இருக்குதுன்னு. என்னை கேட்கிற அருமையானவர்களே, நான் இப்படியாக என்னோடு கூட பணிபுரிகளுடைய சாட்சியை சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு சாதாரண மனிதனுடைய கீழ்ப்பிடிதலையும் சாதாரண மனிதனுடைய அர்ப்பணத்தையும் சாதாரண மனிதனுடைய வாழ்க்கை முறைகளையும் பார்த்து ஒரு மனிதன் தன்னை மாற்றிக்கொள்ள முடியுமானால்
இயேசுவை கண்டிருக்கிற நீயும் நானும் இயேசுவை போல மாறுவதற்கு என்னமும் தடை இருக்கக்கூடாது. தடை இருக்கிறது. அடிக்கடி பாடுகிறோம் அல்லவா, உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எல்லாரும் பாடலாமா? வலது கையை உயர்த்தி, உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். மறுபடியும் சொல்லலாம், ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். இன்னொரு வட இந்திய சாட்சியை சொல்லுகிறேன். எங்களுடைய ஊழியத்திலே ஒரு விதவை தாய் ரட்சிக்கப்பட்டாள். அவளுக்கு 3 பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள், ஒரு ஆண் பிள்ளை. 2 பெண் பிள்ளைகள்ல ஒரு பிள்ளையை திருமணம் செய்து கொடுத்து விட்டாள். ஒரு கிறிஸ்தவ விசுவாசிக்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டாள். அவ்வளவு பெரிய பணக்காரர்ல சாதாரணமான, மிகவும் சாதாரணமான குடும்பம். ஒரு பிள்ளை மாத்திரம் தன்னிடத்தில் வைத்துவிட்டு தன்னுடைய மகனை எப்படியாயிலும் ஊழியக்காரனாக மாற்ற வேண்டும் என்று பைபிள் ஸ்கூலுக்கு அனுப்பினாள். அவள் அவனுடைய பிள்ளையை பைபிள் காலேஜுக்கு அனுப்பிவிட்டார் என்பதை அறிந்த கிறிஸ்தவ எதிரிகள் அவள் காட்டுக்கு மரம் வெட்டி அதைத்தான் வைத்து தொழில் நடத்தி கொண்டிருந்தாள். காட்டுக்கு மரம் வெட்டுகிற போற இடத்துல கோடரியால அவளை 2ஆக கிழித்து, ஐ எம் நாட் ஜோக்கிங், she was turned to 2 pieces. 2ஆக கோடரியை வச்சு கிழிச்சு மரத்தில் தொங்க போட்டாங்க. எங்களுக்கு திடீரென்று செய்தி வந்தபோது எங்கள் பைபிள் காலேஜை நடத்துகிறவரையே அந்த பையனோடு சேர்ந்து அந்த ஊருக்கு அனுப்புனா, அங்கேருந்து எங்களுக்கு டெலிஃபோன் வருது, பையனை அனுப்பிச்சிடாதீங்க. அந்த கிறிஸ்தவத்தை எதிர்க்கிற எதிரிகள் அவனையும் அப்படி கிழித்து போட்டு விட வேண்டும் என்கிற துடியாய் துடிக்கிறார்கள். அப்போ என் கூட இருந்த தம்பி சொல்றான், தம்பி போக வேண்டாம்ப்பா, ஒரு வாரம் கழிச்சு போகலாம். ஆனால் அவன் சொன்னான், இல்லை இல்லை, என் தாயை 2ஆ கிழிச்சிருக்காங்க, ஆனால் அவங்க பரலோகத்தில் இருக்கிறாங்கிற தைரியத்தை நான் படித்த நான் ஏற்றுக்கொண்ட இயேசுவால் பெற்றிருக்கிறதுனால நான் செத்தாலும் சாகிறேன் என்று போய் என் தங்கச்சி என்ன செய்வாங்களோன்னு சொல்லி அன்றைக்கு சாயங்காலமே புறப்பட்டு போய் அவருடைய தங்கச்சி மீட்டு கொண்டு வந்த செய்தியை கேட்டு மறுபடியும் நான் அவன்கிட்ட கேட்டேன், எப்படிப்பா உனக்கு துணிச்சல் வந்தது, எப்படிப்பா துணிச்சல் வந்தது? அங்கிள், நீங்கள் உங்களை பார்த்து துப்பாக்கி நிறுத்தின எத்தனை சம்பவங்கள் உண்டு. கூட்டத்திலே உங்க முன்னால் துப்பாக்கி நிறுத்திட்டு இருக்காங்களே கசன் பஜாரில், உங்களை டெய்ரியான் சோனில் சுட்டு கொள்வேன்னு ஒருத்தன் நின்னானே, ரோத்தாஸ் மலையில் நின்னானே, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும்ல. உங்கள்கிட்ட படிக்கிற நாங்கள் அப்படி வாழவில்லை என்றால் நாங்கள் கிறிஸ்துவை மறுதலிக்கிறவன் ஆகிவிடுவோம். என்னை கேட்கிறவர்களை நான் உங்களை உற்சாகப்படுத்துவதற்கோ உணர்ச்சி வசப்படுவதற்கோ சொல்லவில்லை. பவுல் சொல்ல முடியும்,
1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தின் 1வது வசனத்தில், 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 1வது வசனம். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். எவ்வளவு தைரியம்! ஆண்டவரை சந்தித்த மனிதனுடைய தாயில எழுகிற வார்த்தைகளை பாருங்கள். I follow Christ. You can follow me simply. என்ன ஃபாலோ பண்ண போதும்யா, நீங்க இயேசுவை பின்பற்றிடலாம். ஏன்னா நான் இயேசுவினுடைய அடிச்சடவுகளில் நடக்கிறதுக்கு என்னை ஒப்பு கொடுத்துருக்கேன். என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, நீ கிறிஸ்துவை அறிந்து கொண்டேனா, உனக்குள்ள இப்படிப்பட்ட முதல்ல கிறிஸ்து மேல ஒரு பயங்கர வைராக்கியம் உண்டாவதற்கு காரணமான கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும் என்று ஆரம்பித்து விட்டால் கிறிஸ்துவின் சபையை குறித்து உனக்கு வைராக்கியம் வந்துவிடும். நாளைக்கு அதை குறித்து பேசுகிறேன், சபையை குறித்து இருக்க வேண்டிய வைராக்கியத்தை. ஆனால் இன்றைக்கு நான் உங்களை சொல்ல வேண்டும் விரும்புகிறேன். ஏனென்றால் ரோமர்ல தன்னுடைய ஜாதியை குறித்து அவர் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் பாருங்கள். ரோமர் 10வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரத்தில் தன்னுடைய ஜாதியினரை குறித்து அவர் எழுதுகிற வார்த்தை தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று, அவர்களுக்கு யூதர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. நான் ஒரு காலத்தில் அப்படித்தான் இருந்தேன். அறிவுக்கேற்ற விதமாய் வைராக்கியம் கொள்ளவில்லை. எப்படி என்றால், போதும் நல்லா கவனிங்க. மாம்சத்திலே வைராக்கியம் பாராட்டுகிற அநேகரை குறித்து கீழ் எழுதுகிறார். இன்றைக்கு சபைகளுக்குள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? மாமிசத்தின் வைராக்கியம், மாமிசத்தின் கோபம், மாமிசத்தின் பகை. நாம் பெரியவனா, நீ பெரியவனா? ஆவிக்கேற்ற சபைகளிலேயும் நடக்கிற அநியாயங்களை பார்த்து நான் கலங்குகிறேன். நான் நேசிக்கிற ஒரு போதகர் வயதாகி மரிக்கிற நேரத்தில் சொன்ன வார்த்தை என்னை இன்றைக்கும் கலங்க வைத்து விட்டது. அவருக்கு 3 பையன்கள். அவர் சபை மூப்பாரிடத்தில் கையெழுத்து வாங்கியிருக்கிறார். இங்கே வருகிற காணிக்கையில் 1 லட்சம் ரூபாய் ஒரு மகனுக்கு, இன்னொரு லட்சம் ரூபாய் இன்னொரு மகனுக்கு, இன்னொரு மாதம் கொடுக்க வேண்டும் என்று. எனக்கு காதுகளையே நம்ப முடியவில்லை. ஐயா, யாரை பிரதிபலிக்கிறோம்? நான் சபை உண்டாக்கவில்லையே. பவுல் கேட்டா சொல்லுவான், கிறிஸ்து தானே உங்களுக்கா மறிச்சா, பவுலா உங்களுக்கா மறிச்சான்? நான் பவுலை சேர்ந்தவன் சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று கொரிந்தியரை பார்த்து கேட்கிறார். நான் கேபாவை சேர்ந்தவன் என்று சொல்வதற்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது? வைராக்கியம் எங்க போய் நிற்குது? நீங்கள் அப்படி வைராக்கியமாய் வாழ்ந்தால் குழந்தைகள் அல்லவா என்று அந்த 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் எழுதுகிறார். இந்த மாலை வேளையில் அன்பு சகோதரரே, இந்த 3 நாள் தரிசன கூட்டத்தில் எங்க பொய்யான வைராக்கியத்தை நாங்கள் விட்டுட்டு உண்மையான வைராக்கியம், நித்திய ஜீவனுக்குரிய வைராக்கியம், கிறிஸ்துவை பற்றிய விசுவாசத்துக்குரிய வைராக்கியத்தை எங்களில் ஆண்டவர் போட வேண்டும் என்கிற வாஞ்சையோடு நாங்கள் ஓடி வருவோம் என்று சொல்லுகிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் எதிர்பார்த்து இந்த திருவள்ளூரில் வந்திருக்கிறார். இங்கே அநேகரை ஆண்டவர் எழுப்ப போகிறார் என்கிற தைரியத்தில் தான் இந்த கூட்டத்துக்கு நான் ஒப்புக்கிட்டேன். இங்கே இருந்து வைராக்கியம் உள்ள சாட்சிகளை ஆண்டவர் எழுப்ப போகிறார். இந்த மாவட்டத்தை மாத்திரமல்ல, அண்டை மாவட்டங்களையும் பாதிக்க போகிறவர்களை தேவன் இந்த வாலிபர் கூட்டத்திலையும் எழுப்ப போகிறார் என்பதை நான் உணர்ந்ததினால் தான் நான் இதற்கு ஒத்துக்கொண்டேன். தேவன் அதை செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். ஆனால் இந்த நேரத்தில் நான் இன்றைக்கு முடிக்கிறேன். ஐயா அகஸ்டின் ஜெபகுமா, நாங்கள் கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறோம், நல்ல பாட்டு பாடுறோம். இங்கே இருக்கிற வியாசர் லாரன்ஸ் மாதிரி நிறைய பேர் பாட்டு எழுதி எங்களை பாட வச்சுருக்காங்க. நாங்கள் அடிக்கடி இப்போ நல்லா பாட்டெலாம் பாடுவோம். ஆனால் எங்களுக்கு இன்னும் போதுமான வைராக்கியம், கிறிஸ்துவுக்காக போதுமான அளவு எழும்பலை. பழைய மிஷினரிகள் வடித்த கண்ணீர், அவர்கள் சிந்திய வேர்வை இந்த பூமியில் இன்னும் காயலை. இந்த பூமியில் காயலை. அதற்குரிய காரியங்களை எழுப்ப வேண்டும் என்று விரும்பி எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஒரு வைராக்கியம் உள்ளவர்களாக கிறிஸ்துவுக்காக
ஏதோ மாம்சத்துக்காக அல்ல, கிறிஸ்துவுக்காக நாங்கள் வைராக்கியமாக வாழ்கிறதுக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்கிற ஒரு கூட்டத்தை நம்பித்தான் இவ்வளோ பெரிய கூட்டத்தை இங்கே இத்தனை கஷ்டத்தின் மத்தியிலையும் அருமையான மக்கள், தேவ மக்கள் உண்டாக்கியிருக்கிறாங்க. நீங்களும் ஆவலோடு வந்திருக்கீங்க. இந்த முதல் நாளில் உங்களை ஒப்பு கொடுக்க முடியாக நான் உங்களை கேட்குறேன். உங்களை தேடி வந்து நீங்கள் நடந்த பாதையில் உங்களோடு கூட நடந்து இன்றைக்கு உங்களோடு கூட உங்களை தூக்கி சுமக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் கேட்பார், என் பேரில் அன்பா இருப்பாயா, என்னை நேசிச்சு எனக்காக எதையும் செய்வதற்கும் உன் பிள்ளைகளை தருவதற்கும் நீ ஆயத்தமாக மாறிடுவியா? ஆண்டவருங்க நிறைய வாலிபர்களை வச்சிருக்கிறேங்கிறத நேற்று நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் எனக்கு சொன்னார், எங்கேயும் சொல்கிறாரு. நீ காலையில் பக்கத்தில் ஒரு சபையில் நான் பேசும்போது நான் திரும்ப வரும்போது என் சகோதரர்களுக்கு சொன்னேன், நிறைய சகோதரிகள் ஆண்டவர் எழுப்புறதை நான் பார்க்குறேன்னுட்டு. இந்த பகுதிகளில் ஆண்டவர் அந்த காரியத்தை செய்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு ஆண்டவரோடு நானும் என் குடும்பமும் வைராக்கியமாயினி அவருக்காகவே வாழப்போகிறேன் என்று சொல்லுகிற அப்படிப்பட்டவர்களை மாத்திரம் ஆண்டவரே இந்த நேரத்தில் கோதுமை மணி போல் விழுவதற்கும் நாங்கள் ஆயத்தம் என்று சொல்லுகிறவர்களை ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார். அது பீகாரில் நடக்குமானால், அது ஜார்க்கண்டில் நடக்குமானால், பீகாரிகளையே மாற்றுமானால், ஜார்க்கண்டிகளையே மாற்றுமானால், அது திருவள்ளூரை 200 வருடத்தாக சந்தித்த சுவிசேஷம் ஏன் செய்யாது? எல்லாரும் கண்களை மூடி அந்த கவியை மாத்திரம் பாட போறோம். கோதுமை மணி போல் மடிந்திடுவேன், உமக்காய் தினமும் பதில் கொடுப்பேன். என் குடும்பமும் நானும் வைராக்கியமா எழும்புறதுக்கு நான் எல்லாரையும் எழும்ப சொல்ல போறதில்லை. உண்மையா நீங்க வைராக்கியமா எழும்பணும்னா இந்த நேரத்தில் நீங்க இருக்கிற இடத்துல நம்ம இந்த பாடலை பாடிக்கொண்டே எழுந்து நின்று தேவன் நமது மேல ஒரு பயங்கரமான ஒரு அபிஷேகத்தையும் கிறிஸ்து இயேசுவை குறித்த ஒரு வைராக்கியத்தையும் அவர் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்கிற துடிப்பையும் தரும்படியாக நம்ம மத்தியில் வந்திருக்கிற அருமையான சகோதரர் ஜிபிஎஸ் நமக்காக ஜெபிக்க போவதற்கு முன்னதாக நான் எல்லாரையும் எழும்ப சொல்லலாம். மறுபடியும் உண்மையான தீர்மானமும் திண்மையான வைராக்கியமும் நாளைய வாலிப கூட்டத்தில் உன் பிள்ளைய ஆண்டவர் தொட்டு நீ எனக்கு வேணும்னு சொல்லும்போது அவ வீட்டில் வந்து சொல்லும்போது சந்தோஷமா அனுப்ப போறேன்னு சொல்றவங்களும் எழுமி நின்று கோதுமை மணி போல் மடிந்திடுவே, உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன். கோதுமை மணி போல் மடிந்திடுவேன், உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன். அவமானம் நிந்தை சிலுவைதனை, அவமானம் நிந்தை சிலுவைதனை அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன். உமக்காக தானே ஐயா, 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காக தானே ஐயா, நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளம் எல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா. இந்த உடலும் உள்ளம் எல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா. எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. எத்தனை இடர்கள் வந்தாலும் சத்தத்தை உயர்த்தி பாடுங்கள். எதுவும் என்னை அசைப்பதில்லை. மகிழுடன் தொடர்ந்து ஓடுகிறேன், மகிழுடன் தொடர்ந்து ஓடுகிறேன். மன நிறைவோடு பணி செய்வேன், மன நிறைவோடு பணி செய்வேன். உமக்காக தானே ஐயா,
நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காக தானே ஐயா, நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளம் எல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா, உடலும் உள்ளம் எல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா, எனது ஜீவனை மதிக்கவில்லை, ஒரு பொருட்டாய் நான் கணிக்கவில்லை, ஒரு பொருட்டாய் நான் கணிக்கவில்லை, எல்லாருக்கும் நான் எல்லாமானே, எல்லாருக்கும் நான் எல்லாமானே, அனைவருக்கும் நான் அடிமையானே, அனைவருக்கும் நான்